வாங்கிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு 2 மாசத்துல போயிடுது. ஆனா இது எப்படி? இதுக்கெல்லாம் 6 months உங்களுக்கு இமிடியேட் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியே கொடுக்கும். வேக்யூம் கிளீனர் இருக்குல்ல, அதை வாங்கி நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி வீடியோ எடுத்துட்டு அதை போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். அண்ணா கிட்ட இருந்து வாங்கி அப்படியே நீங்க அங்க டெலிவரி பண்ணிடலாம். ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். ஆல்ரெடி அண்ணாவை நீங்க பார்த்துருப்பீங்க, நல்லா பரிச்சயம் ஆயிருப்பாரு. நிறைய நேரம் பாத்தீங்கன்னா நிறைய கார் வாஷஸ் பிசினஸ்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா எப்படி இருந்தது லாஸ்ட் வீடியோக்கு ரெஸ்பான்ஸ்? எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். ரொம்ப அருமையான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. அந்த ஆஃபரை நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஓகேங்கண்ணா, தேங்க்யூ. அகைன் உங்க இப்போ ஏதாவது நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க, அதுக்காக உங்க ஷாப் நேம்? என்னோட பேர் குணசேகரனுங்க. எங்கள் நிறுவனத்தை பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். பேசிக்காக நாங்கள் ஒரு மேனுஃபேக்சர் செக்டாரில் இருக்கிறோம். ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வாஷர், சன் வாட்டர் ஹீட்டர், பவர் டூல்ஸ் எல்லாம் ட்ரேடிங் பண்ணுறோம். வேக்கம் கிளீனர் நாங்கள் சிலது வந்து கஸ்டமைஸ் பண்ணி வந்து கொடுக்குறோம். நம்ம வந்து இவர்கிட்ட வந்து ஹீட்டரும் அந்த கார் வாஷரும் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தா, ஹேண்டி வேக்யூம் கிளீனர்ல இவர் மேனுஃபேக்சர் பண்ணிருக்கார் போல. அது நம்ம லேடிஸ்க்காக ஸ்பெஷலாக நம்ம காட்ட போகிறோம் இப்போ. ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா வேக்கம் கிளீனரை பொறுத்த வரைக்கும் ட்ரை, வெட் அண்ட் ட்ரை அந்த மாதிரி இருக்குது. காரில் மட்டும் யூஸ் பண்ணுறது, காருக்குன்னு தனியாக வேக்கம் கிளீனர், அதுலேயே கார்ட்லெஸ் கார்டோட இருக்கிறது இருக்குது, வெட் அண்ட் ட்ரையில் இருக்குது. எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஓகே, அப்போ வேக்யூம் கிளீனர்னா எனக்கு தெரிஞ்சு ஹேண்டியா ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பெருசு ஒன்று இருக்கும், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு 3. அதுதான் நான் பார்த்துருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஐட்டம் வச்சிருக்காரு. 10 டிசைன்ஸ்ல வச்சிருக்காரு. 10 என்ன சொல்றது, ப்ரெஷர் அதிகம் கம்மி அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இதுல ஸ்டார்டிங் கிட் எதுங்க சார்? நான் இப்போ வீட்டுக்கு எடுக்கிறேன்னா எது? அதாவது இப்படி சொல்லலாம், வீட்டுங்கிறத தாண்டிட்டு முதல்ல ஒரு கார் வச்சிருக்கோம். காருக்குள்ளேயே எனி டைம் இருக்கணும். ஏன்னா காரில் அடிக்கடி டிராவல் பண்றோம், கிளீனா இருக்கணும். இது காருக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் சார்ஜர் மூலமா சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் இருக்குங்கிறத காட்டும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் பைப்பு வந்துடும் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? இது வந்து அந்த மேட்டர்ல போட்டு க்ளீன் பண்றதுக்கு இது வந்து வந்துரும். ஓகேங்களா? இப்போ இத வந்து இது கூட அட்டாச் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பண்றப்ப இந்த மாதிரி க்ளீன் பண்றப்ப எல்லாமே வந்து க்ளீன் ஆயிடும். ஓகே, சூப்பர்ங்க. இது நல்லா இருக்கு. இதனோட பிரைஸ் ரேஞ்சஸ்? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2200 ரூபாய் டு 2300 ரூபாய். கார்ட்லெஸ்க்கும் கார்டுக்கும் ஒயர் உள்ளது ஒரு 200 ரூபாய் கம்மியா இருக்கும். ஒயர் இல்லாத இந்த மாதிரி சார்ஜ் போட்டு எடுத்துட்டு போறது ஒரு 200 ரூபாய் சேர்த்து வரும். ஸோ இது வாரண்டி கேரண்டிங்கண்ணா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 months வந்து உள்ள இருக்க மோட்டருக்கு வந்து நம்ம வந்து கேரண்டி கொடுக்கலாம். ஓகே, 6 months வந்து கேரண்டி அதுக்கு அப்புறம் ஏதாவது வருதுன்னா மாத்திக்கலாம். ஏன்னா இது கீழே போடுறதுனால ஏதாவது டேமேஜ் ஆனாலுமே மற்றபடி எதுவும் ஆகாது. இது வந்து காரோட பேட்டரிக்குள்ளேயே உங்க சார்ஜருக்குள்ளேயே போட்டு பண்ற மாதிரி தான் இருக்கிறது. உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் இப்போ நம்ம ஒரு டிரைவ் பண்ணிட்டு போறோம். இன்னைக்கு எல்லாமே வந்து கார்ட்லெஸ் டியூப்ல தான் போட்டிருக்கோம். டியூப்லெஸ் தான் நம்ம வந்து போடுறோம் நம்ம வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப ஏதாவது ஒரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அன்னோன் பிளேஸ்ல ஹைவேலையோ மிட் நைட்லயோ எங்கேயும் வண்டியை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதை இமிடியட்டா எடுத்து உங்க டயருக்கு ஏர் பிடிச்சிக்கலாம். இதில் ஏர் தெரியும். அப்புறம் நீங்க ஃப்ரீயா ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ ஒரு பெட்ரோல் பங்க்லயே போய் உங்க டயரை வந்து மாத்திக்கலாம். இல்ல வீட்லயே இருக்கு, நான் எடுக்கல, திடீர்னு டயர் வந்து காத்து கம்மியா இருக்குனாலும் உங்களுடைய அந்த சார்ஜர்ல காரோட சார்ஜர் காரோட பேட்டரியிலேயே போட்டு பண்ற மாதிரி இருக்கக்கூடியதான் இது ஏர் டயர் இன்ஃப்ளேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எல்லாரோட கார்லயும் அடிஷனலா வெச்சுக்கிட்டீங்கன்னா ஜாக்கி மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. இது வந்து ப்ளோயர். ஓகேங்களா? இந்த ப்ளோயர் என்னன்னா நீங்க ஏதாவது ஏரை ப்ளோ பண்ணணும். இப்போ வந்து பேனட் எல்லாம் காரோட பேனட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீடுகளுக்கு தேவைனாலும் இதை நீங்க வந்து இத வந்து கார்டன் பிளேசஸ்ல நிறைய இலைத்தழலாம் விழுந்துச்சுனா பெருக்க முடியலன்னு கவலைப்படுறீங்கல்ல, அவங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஓரமா போய் சேர்ந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுல தண்ணி வச்சு ப்ளோ பண்ண இல்ல இல்ல, ஒன்லி ஏரை மட்டும் தான் ப்ளோ பண்ண முடியும் உங்களுக்கு. இதனோட பிரைஸ் ரேஞ்சிங் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளோயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2100 ரூபாயில வந்து 6000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஓகே, இதனோட பிரைஸ் 2100? இல்ல இல்ல, இது இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2300 2600 வரும். அப்பனா நிறைய வெரைட்டி வச்சிருக்காரு. இப்போ இது மட்டும் எடுத்தாலே இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. சோ அதை நீங்க செக் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். இதுதான் வந்து வேக்கம் கிளீனர்ல இருக்கிறதுலயே வந்து ஹேண்டியான வேக்கம் கிளீனர், ஒன்லி ஃபார் ட்ரை பண்ணக்கூடியது. இன்னைக்கு நிறைய லேடிஸ் பாத்தீங்கன்னா அந்த சோஃபாவும் பெட்டை மட்டும் கிளீன் பண்றதுக்கு இருந்தா போதும் இதை தான் வாங்குறாங்க. ஆன்லைன்ல நிறைய வருதுன்னு வாங்கிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு 2 மாசத்துல போயிடுது. ஆனா இது எப்படி? இதுக்கெல்லாம் 6 months உங்களுக்கு இமிடியேட் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியே கொடுக்குறோம். 6 மாசத்துல என்ன ஆச்சுன்னா அந்த ஸ்பேர் எடுத்துட்டு இமிடியேட்டா புதுசா ரிப்பேர் பண்ண மாட்டோம். புதுசாவே ஸ்பேர் வந்து இந்த வேக்கம் கிளீனர் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த டஸ்ட் கேப் வந்து தனியா வந்துடும் உங்களுக்கு வந்து. இதுக்குள்ள இருக்க டஸ்ட்டை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு தட்டிட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சோஃபா கிளீன் பண்றது, வீடு கிளீன் பண்றது, கர்டன் கிளீன் பண்றது அந்த மாதிரி. அதே மாதிரி போடுறப்ப ஜஸ்ட் நம்ம இங்க வச்சுட்டு இதை
அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு அந்த லாக் நாப் இருக்கிற இடத்துல கரெக்ட்டா நாக் பண்ணீங்கன்னா இது ஆயிடும். உட்கார வச்சுட்டு தள்ளனோம்னா லாக் ஆயிடும் உங்களுக்கு. இதுக்கு இவ்ளோ அக்சஸரீஸ் இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி ஷார்ப்பா இது வந்து பாத்தீங்கன்னா மேட்டுக்குலாம் போறது. இது பாருங்க, இது வந்து கீழ கார்பெட் க்ளீன் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ண தேவையில்லைனாலும் இது எடுத்து விடுறதுனால எடுத்து விட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கார்னர்ல இருக்கக்கூடியது எடுக்கலாம். ஆனா நம்ம அந்த பெரிய வேக்யூம் கிளீனர் இருக்குல்ல, அதுல இருக்க எல்லா அக்சஸரீஸும் நீங்க எல்லாமே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது உங்களுக்கு. சோ எல்லாமே இதுல ஒட்டற அடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து எல்லாமே இந்த அளவுக்கு போடுறது. இதுல மாதிரி ஃபிளெக்சிபிள் பைப் இருக்குது. எல்லாம் 18 அக்சஸரீஸ் இதுல வந்துருதுங்க உங்களுக்கு. சூப்பருங்க. அப்ப இதனோட பிரைஸ் ரேஞ்சஸ் என்ன? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு 2900ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 4600 வரைக்கும் இருக்கு. ஓகே, சூப்பர். இப்ப நம்ம வீடு வச்சிருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்ப வெட் அண்ட் டிரைவ் வச்சிருக்கேன். அது என்னால தூக்கவோ எடக்கவோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு நல்லா இருக்கும் போல இருக்கு. நான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன். பட் இந்த மாதிரி இருந்தா ஹேண்டியா இருக்கும். நம்ம அதிகபட்சம் யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளோரை வாரத்துக்கு ஒரு தடவை போடுவோம். அப்புறம் அந்த சோஃபா, பெட், அந்த கார்னர்ஸ் மட்டும் தான் க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு இது பெஸ்டா இருக்கும். ஓகே, இதை வாங்கணும்னாலும் ஆன் ஸ்கிரீன் தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 6 மாசத்துல பிரச்சனைனா பீஸ் டு பீஸே மாத்தி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்ததுங்க முன்னாடி பார்த்தது வந்து ட்ரை பார்த்தோம். இது வந்து வெட் அண்ட் ட்ரைல 7 வெரைட்டி கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயர் கார்டு லென்த் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7ல இருந்து 8 மீட்டர் வரைக்கும் வரும். நல்ல லென்த் வரும். ஒரு ஹால்ல போட்டு பெட்ரூம்ல க்ளீன் பண்ணலாம், பெட்ரூம்ல போட்டு ஹால்ல க்ளீன் பண்ணலாம் போல அந்த அளவுக்கு லென்த்தா ஒயர் இருக்கு. முக்கியமா ஒரு வேக்யூம் கிளீனர் நீங்க வாங்குறீங்கன்னா வேக்யூம் பண்ணும், ப்ளோ பண்ணாது. ப்ளோ வந்து ரொம்ப கம்மி பண்ணும். இது நாங்க கஸ்டமைஸ் பண்ணிருக்கிறது என்னன்னா, எந்த அளவுக்கு நம்ம இதை நீங்க கிளீன் பண்ணுவோம் ஃபுல்லா அந்த அளவுக்கு ப்ளோயும் ஷக்கிங்கும் ஈவனா இருக்கும். மாதிரி இது எடுக்கிறது வந்து ஜஸ்டிங் பாருங்க. இது ஃபுல் புஷ் பண்ண போதும். இப்படிதான் வந்து இதுதான் மோட்டர். இது உள்ளுக்குள்ள இதை எடுத்து எல்லா வேணாலும் வாஷ் பண்ணிக்க. இதுக்கு வீலோட வந்துருது. இதுக்கு வந்து வீல் எல்லாம் சின்ன வீல், அழகான வீல் வந்துரும் உங்களுக்கு வந்து. சோ இது வந்து நம்ம ப்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஏதாவது ஏர் அன்னெசரியா போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இதை போட்டு, ஏன்னா நம்ம முன்னாடி வேக்கம் பண்ற பின்னாடி இது மேலே பட்டு தெரிக்க கூடாது. இதை போட்டு அரெஸ்ட் பண்றதுன்னா இதை போட்டு அரெஸ்ட் பண்ணிடலாங்க. அப்ப வந்து வெளியில வரப்ப வந்து ஃப்ளோ வந்து கம்மியா வரும். அதே மாதிரி லாக் பண்றது ஈஸி. இதுல வந்து எந்த இடத்துலயும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஒண்ணு இருக்காது. ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்க வந்துரும் உங்களுக்கு. இதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஆமா, இதுக்கு வந்து ஓஸ் வந்து இந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் ஓஸ் வந்துரும். இது இல்லாம உங்களுக்கு ஓஸ் இன்னும் எவ்வளவு நீளம் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுக்குறோம். ஓஸ் வேணும்னாலும் அடிஷனல் சார்ஜஸ் வந்துரும். அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. இதனோட பிரைஸ் ரேஞ்சஸ் என்ன ரேஞ்ச்ல இருக்கு? ஒரு 3900ல இருந்தே இருக்கிறது உங்களுக்கு வந்து 3900 இருக்கு. பட் எப்பவுமே என்ன சொல்ல வரோம் அப்படின்னம்னா, ஒரு பேசிக் மாடலுங்கிறது இல்லைன்னு சொல்லாம இருக்கிறதுக்காக கொடுக்கறது. நிறைய பேர் அதை எடுத்து எனக்கு அந்த மாடல் வேணும்னா அந்த மாதிரி பேசிக் மாடலுக்கு கேரண்டியோ வாரண்டியோ எதுவுமே நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு ப்ளோயர்கள் நல்ல மோட்டர் எல்லாம் போடணும் அப்படின்னம்னா ஒரு 6000 ஒரு 4800 to 6000 போனா தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஆனா இதுலயே அட்வான்ஸ்ட் நீங்க வச்சிருக்கீங்க. வச்சிருக்கோம். ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறது. சோ இது வந்து 25 லிட்டர்ல இருக்கிறது பாருங்க. இது வந்து 25 லிட்டர்ல இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து. சோ இது வந்து செக் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளோ பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி வந்துரும். ஓகே, ரெண்டு வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த மாதிரி இது இந்த பாடில நல்ல ஹெவியானது குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு வந்து. இன் கேஸ் நம்ம சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் நான் இப்ப வச்சிருக்கேன். சம்டைம்ஸ் இந்த ஒயர் பத்தாம இப்படி சாஞ்சிருங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது. இது பிளாஸ்டிக் சாயறதுனால ஒரு 10 அடி தூரத்துல கீழே விழுந்தா டேமேஜ் ஆகும். சாயறதுனால ஒண்ணும் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல உங்களுக்கு வந்து. இதே 25 லிட்டர்ல உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்எஸ்ல வேணும்னாலும் எஸ்எஸ்ல நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஒரு சத்திரம் க்ளீன் பண்றதுன்னா இது ஓகேங்களா? இது சத்திரம் க்ளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி போய்கிட்டா பெட்டரா இருக்கும். ஓகே, அப்ப இது வந்து ஒரு ஷோரூம் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு லேடிஸ்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, நீங்க இந்த லேடிஸ் Dress விக்கிற கடைகள்லாம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணா தட்டினீங்கன்னா அது மத்த இடத்துக்கு தான் பரவும். ஓகே ஓகே டன். நீங்க உள்ளுக்குள்ள க்ளீன் பண்றதுக்கு வந்து இது யூஸ் 25 லிட்டர். இது வந்து சத்திரம்லாம் க்ளீன் பண்றாங்க அப்படின்னா இது போதும். ஓகே, இது ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, சத்திரம்லாம் வச்சிருக்கோம், எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு வேக்யூம் கிளீனர் வீடியோ போடுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. ஆனா நீங்க கேட்டே ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னா மன்னிச்சிருங்க, உங்க பேரும் மறந்துருச்சு. நீங்க இதை ப்ரெஃபர் பண்ணலாமா? ஆனா இது என்ன பிரைஸ் வரும்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7000ல இருந்து 11800 வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்ப நல்ல பெரிய சத்திரமா வச்சிருக்கேன், எல்லா டைல்ஸுமே நான் மார்பிள் அந்த மாதிரி போட்டிருக்கேன்னா ஒரு 11000 இல்ல 10000 வாங்கினா பெஸ்டா 10 to 11 போனாங்கன்னா ஒரு 4-5 வருஷம் 7 வருஷம் லைஃபும் நல்லா வரும். ஓகே, இது வந்து வெட் அண்ட் ட்ரை ரெண்டுமே. ஓகே, இப்போ அந்த ஃபினைல் இல்ல அந்த சோப் ஆயில் எல்லாம் போட்டு கழுவுனாலும் இது ஒண்ணா. வெட் அண்ட் ட்ரையை பொறுத்தவரை வேக்கம் நிறைய பேருக்கு புரியுது எதுக்குன்னா, இன்னைக்கு நம்ம வைக்கிற சோஃபா எல்லாம் ரெக்ரான்ல வந்துருச்சு. இப்போ ஒரு பேபி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு யூரின் போடலாம், மேபி அவங்க ஃபீடிங் பண்ணல, பால் சிந்திருக்கலாம், காஃபி சிந்திருக்கலாம். அந்த ரெக்ரான் என்ன பண்ணுன்னா அந்த ஈரத்தை எடுத்துருக்கும். நீங்க ஜென்ட்ல கொஞ்சம் சோப்பு வாஷ் போட்டுட்டு நீங்க பண்றப்ப அந்த நீங்க எடுக்கிற இடத்துல இருந்து டெப்த் 3 இன்ச் வரைக்கும் அந்த ஏரை உறிஞ்சும். அப்ப உள்ள இருக்கிறதோட அந்த டர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து
வந்துரும். சோ அதனால சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி பில்லோ எல்லாமே ரெக்ரான்ல இருக்குது, மேட், கார்பெட். இப்போ நீங்க ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சிருங்க, கடைசியா கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை நம்ம துணியை போட்டு அதை நீங்க இது உள்ள போட்டு குறிச்சீங்கன்னா சல்லுன்னு எல்லாமே வெளியில வந்துடும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து வெட் அண்ட் ட்ரை வந்து யூஸ் பண்ணும். நிறைய பேர் வெட் அண்ட் ட்ரைனா அப்படி சல்லுன்னு ஒரு குடம் தண்ணி ஹாலில் ஊற்றி அப்படி இப்படி வலிச்சு விட்டு, கண்டிப்பா அது வந்து முறையும் கிடையாது, அது செய்யவும் முடியாது. வெட் அண்ட் ட்ரைங்கிறது என்னன்னா உங்களுக்கு சோஃபாவோ மேட்டோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ் டேங்க் கிளீன் பண்றதுக்கு உண்டான தண்ணி எடுக்கிறதா. ஏன்னா இதுல அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் தண்ணி தான் உள்ள எடுக்க முடியும். ஓகே, அதாவது தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு ஒரு 2 மக் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்க வைப் பண்ணி எடுக்கலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு கம்பல்சரியா அதை யூஸ் பண்ணுங்க, ஏன்னா குழந்தைங்க தவழும், அதே கை வாயில வைக்கும், அதுக்கு இதெல்லாம் பெஸ்டா இருக்கும். இப்போ இது பாக்குறது வந்து பியூர் கமர்ஷியலுங்க, கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். ஆமா, அது ஒரு கமர்ஷியல் இருக்கு. ஒரு கமர்ஷியல்லயே பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இதோட வாட்ஸ் இதுலயே வந்து போட்டிருப்பாங்க. 220 இல்ல, இது வந்து பாருங்க 2400 வாட்ஸ். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 5000 வாட்ஸ்ல வரக்கூடியது. ஓகேங்களா, கமர்ஷியல்லயே இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு கல்யாண மண்டபம்லாம் யூஸ் பண்றாங்க. இல்ல நான் கார் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கேன் நானு, அந்த மாதிரி இடத்துல சர்வீஸ் சென்டர்ல இதனோட பர்பஸ் என்னங்க? காருக்குலாம் உள்ள இன்டீரியர் வேக்கம் பண்றாங்க இல்லீங்களா, அந்த கார் வேக்கம் பண்றவங்க, பெரிய பெரிய யான் மில்ஸ் வச்சிருக்கிறவங்க, ஃபேக்டரிஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா. அந்த பாட்ரில எல்லாம் யூஸ் ஆகுமா? தாராளமா யூஸ். சிக்கன் பாட்ரில வச்சிருப்பீங்கல்ல, அதுக்கெல்லாம் கூட இது ஏர்போர்ட்டுக்குலாம் இந்த மாதிரி இது வந்து யூஸ் ஆகுதுங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ரயில்வேல யூஸ் பண்றாங்க, ரயில்வேக்கு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கும். ஓகே, அண்ணா இதுலயே வந்து கீழ பிரஷ் இருந்து அப்படியே மூவ் பண்ணிட்டு போவோம். அது இன்னும் நிறைய இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கு. என்ன மாதிரி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாமே நாங்க வந்து பண்ணி கொடுக்குறோம். நீங்க கம்யூனிகேஷன் பண்ணுங்க, ஸ்க்ரோலிங் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஏற்கனவே போன வீடியோல சொல்லி இந்த மாதிரி ஸ்வாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நமக்கு பிரான்ச்சஸ் கிடையாது. நீங்க கூகுள்ல போய் வெறும் ஸ்வாட்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஸ்வாட்ல இருக்க 2000 பேர் கூட வருவாங்க. ஸோ நம்மளுடைய யூஎஸ்பி என்ன வேணும், எங்களுடைய குவாலிட்டியான சர்வீஸ் வேணா தயவுசெய்து யூனிக்கான செல் நம்பரை நீங்க கம்யூனிகேட் பண்றப்பதான் உங்க பணமும் பாதுகாப்பா இருக்கக்கூடியதா இருக்கும், சர்வீஸும் லாங் டைம் கிடைக்கும். ஆனா நம்மளோட கரெக்டான ப்ரொனன்சியேஷன் SWOT, ஸ்வாட் என்டர்பிரைசஸ். புரிஞ்சுங்களா? ஸ்வாட்டுங்கிறதுலயே நிறைய பேர் பண்ணுவாங்க, நம்ம அவங்களை யாருன்னெல்லாம் பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒன்லி 1 பிரான்ச்சஸ் தான், வேற எங்கேயும் பிரான்ச்சஸ் கிடையாது. வேற எங்கும் கிளைகள் கிடையாது, ஒருவரே, அதுவும் நம்ம குணசேகர் ஒருவரே. வேக்யூம் கிளீனர் மட்டும் தான் இருக்குன்ட்டு இப்படி மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, வீடியோ முடிக்கலான்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காரு. அண்ணா இது என்ன உங்கள் தான்? ஆமா, சன் வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 19 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, 5 லட்சம் வாடிக்கையாளர்கள் கொண்ட கம்பெனி தான் இது வந்து உங்களுக்கு வந்து. ஓகே, சோ கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் மார்க்கோட 6 ரெஜிஸ்டர்ட் மார்க் இருக்கு பாருங்க. சோ சன் வந்து நாம தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப சன்னு நாங்க எங்க பார்த்தாலும் அது உங்களது தான். எங்க பார்த்தாலும் ரெஜிஸ்டர் 6 இருக்கான்னு பார்த்து வாங்க. சன்ல 19 பேருக்கு மேல டூப்ளிகேட் பண்றாங்க. ஓ சரி சரி, அப்ப அந்த 6 இருந்தா உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட். ஒருத்தருக்கு தான் 6 இருக்கு, மத்தபடி புனை பெயர் வேணா XN YSN ஏதோ ABZ வேணாலும் போடுவாங்க. நம்ம அதை இருக்க மாட்டோம். நம்மளுடைய சன்னுக்கு வந்து 7 வருஷம் கேரண்டியோட கொடுக்குறோம். சூப்பர்ங்கண்ணா, சூப்பர்ங்க. 7 இயர் வாரண்டி. எப்படி பர்ச்சேஸ் பண்றது? டைரக்டா தான் வந்து வாங்கணுமா இல்ல ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோ 200 கிராம் தான் இருக்குது. இதுக்கு கொரியர் செலவு நாங்களே பண்ணிடுறோம். வேணும் அப்படின்னா நீங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் உங்க அட்ரஸ் அனுப்புங்க, கொரியர் மூலமா வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். வித் 7 இயர் கேரண்டியோட அனுப்புறோம். சூப்பர்ங்கண்ணா, தேங்க்யூ சோ மச். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ணா எப்பவும் போல நான் கேட்கறது, இதை எடுத்து எங்க லேடிஸால பிசினஸ் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். எந்த மாதிரி இடங்கள் பண்ணலாம்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கல, எங்களுடைய கடைக்கு மாமா கடைக்கு வருவாங்க. அப்பெல்லாம் நமக்கு வந்து இந்த ரிங் டெலிஃபோன்ல இருக்கிறது இருக்கும். அந்த டெலிஃபோனை ஒரு சின்ன ஏதோ ஒரு பர்ஃபியூம் மாதிரி தொடச்சிட்டு போனாங்கன்னா 25 ரூபா 30 ரூபா ஒரு நாளைக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா 700 ரூபாய் 25 வருஷத்துக்கு முன்னாடியே லேடிஸ் ஏர்ன் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கேன். நீங்க இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னம்னா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு சண்டே டிப்போ ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கூட அவங்க சோஃபா எல்லாமே கிளீன் பண்ணிட்டு நீங்க ஸ்கொயர் ஃபீட் 2 ரூபாய் 1 ரூபாய் அப்படின்னு கணக்கு. இப்ப இதுக்காகவே ஒரு ஆப் எல்லாம் கிரியேட் பண்ணி ஆட்கள் எல்லாம் வராங்க. அதுல நானும் போட்டிருந்தேன். எனக்கு அவ்வளவு 100% சாட்டிஸ்ஃபைட்லாம் இல்ல. நீங்க மினிமமா சோஃபா பெட் இந்த மாதிரி கார்பெட்ஸ் மட்டும் கிளீன் பண்ணி தரோம், 500 to 600 சார்ஜஸ் அப்படின்னு பண்ணீங்கன்னா ஒரு 1 ஹவர்ல இந்த கிளீனிங் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க AMC மாதிரி பண்ணு, 3 மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டை போய் கிளீன் பண்றப்ப ட்ரஸ்டபிளா இருக்கும். நான் உங்களோட ஃபிஷ் டேங்கா இருக்கட்டும் எது வேணாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கிளீன் பண்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். முக்கியமா என்ன பண்றாங்கன்னா தொட்டி கழுவுறவங்க எல்லாமே வந்து டேங்க் கழுவுறவங்க எல்லாம் இதெல்லாம் எடுத்து வந்து பண்றாங்க. இதுலயும் உங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த குட்டி குட்டி ஹேண்ட் மிஷின்ஸ் எல்லாம் நாங்க வாங்கி சேல்ஸ் பண்ண முடியுமா? அப்ப நீங்க எங்களுக்கு பல்கா தருவீங்களா? தாராளமா. இன்னொரு விஷயம், நீங்க போய் பண்ணாட்டி இதை வாங்கி வச்சு வாடகைக்கு கூட கொடுக்கலாம். வாடகைக்கு ரெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களே அவங்க வீட்டை கிளீன் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ரெண்ட்டுக்கு அப்ப 10 தடவை பண்ணல அந்த மிஷினோட காஸ்ட் வந்து அதுக்கப்புறம் எல்லாம் லாபம் தானே.
அப்புறம் அந்த குட்டி குட்டி மிஷின் எங்களுக்கு ஹோல்சேல்ல தருவீங்களாங்க சார்? நாங்க அப்படி பண்ணலாம், தாராளமா கூப்பிடுங்க. ஓகே, இது வரைக்கும் அப்படி பண்ணல. நம்ம சார் வந்து நமக்காக தான், ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைலுக்காக தான் அதை பண்ணியிருக்காரு. ஸோ இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மினி ஹேண்டி வேக்யூம் கிளீனர் இருக்குல்ல, அதை வாங்கி நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி வீடியோ எடுத்துட்டு அதை போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். அண்ணா கிட்ட இருந்து வாங்கி அப்படியே நீங்க அங்க டெலிவரி பண்ணிடலாம். நீங்களும் சம்பாதிக்கலாம், அண்ணாவும் சம்பாதிப்பாரு, கஸ்டமரும் ஹாப்பியா இருப்பாங்க, நானும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். சார் இந்த வீடியோ எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன் ஸ்கிரீன்ல நம்பர் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வேற எதுவும் டூப்ளிகேட்ஸ்க்கு கால் பண்ணாதீங்க. ஸ்வாட் என்டர்பிரைசஸ் ஒன்னே ஒண்ணுதான், குணசேகர் அண்ணா மட்டும்தான்.